பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாரோ அதேபோல் குன்னம் தொகுதியில் ஐஜேகே சார்பில் போட்டியிடும் சரண்யா அன்பழகனை வெற்றி பெற செய்தால் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலாண் இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன் உறுதியளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் ஐஜேகே சார்பில் சரண்யா அன்பழகன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவருக்கு வாக்கு கேட்டு எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலாண் இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன் இன்று ஆனந்தவாடி பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சரண்யா அன்பழகனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சரண்யா அன்பழகனை வெற்றி பெற செய்தால் பாரிவேந்தரின் ஆணைக்கிணங்க ஆண்டிற்கு 100 பேருக்கு இலவச கல்வி வழங்கப்படுவதுடன் தொகுதிக்கு தேவையான அத்தனை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்துள்ளார். ஐயா பாரிவேந்தர் நீங்க பாத்தீங்கன்னா பெரம்பலூர் தொகுதியில பார்லிமெண்ட் எம்பி செலக்ட் ஆகி போனாரு. அப்ப அவர் ஒரு செக்ஷன் கூட மிஸ் பண்ணாம பெரம்பலூர் தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணாரு. அதையும் தாண்டி தனியாக எவ்வளவு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதே போல குன்னம் தொகுதிக்கும் பென் பண்ணா 100 மாணவர்களுக்கு இலவசமாக எஸ்ஆர்எம்ல படிக்கலாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஐயா அவர்களும் நிறைய நலத்திட்டங்கள் என்னென்னலாம் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பேப்பர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தயவு செய்து படிச்சு பாருங்க. அதை தவிர ஐயா இவர்கள் குன்னம் தொகுதியில வின் பண்ணா 100 பேர்த்துக்கு எஸ்ஆர்எம்ல பண்ணி இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. குன்னம் தொகுதிக்கு இதனாலதான் எதுக்கு இவங்களை ஓட்டு போகணும்னு கேட்கணும்னா, கண்டிப்பாக இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். அதை கண்டிப்பாக சரண்யா பார்க்க இப்படிதான் இருக்காங்க. ஆனா போய் சட்டப்பேரவைக்கு 2026ல வின் பண்ணி போய் உங்களுக்கு குன்னம் தொகுதியில ஒரு குரலாக ஒழிப்பாங்க. அதை கண்டிப்பாக ஐயா பாரிவேந்தரும் அதை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கரெக்டா சட்டமன்றம் போறாங்களா, இந்த தொகுதியில எல்லாம் தினமும் போய் பாக்குறாங்களான்னு கண்டிப்பாக அவர் பார்ப்பாரு. இதுக்கு நான் கண்டிப்பா அவரோட பாரிவேந்தர் குரலாக நான் சொல்றேன். கண்டிப்பாக இந்த தொகுதியை நான் உடனே பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்கவே மாட்டேன். குன்னம் தொகுதியை ஒரு 5 வருஷத்துல பெருசா ஆக்கிடுவேன் நான் சொல்ல மாட்டேன். என்னென்ன அடிப்படை தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக இவர்கள் குரல் அங்க ஒலிக்க சொல்லி என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதேபோல் குன்னம் தொகுதிக்குட்பட்ட தளவாய் பகுதியில் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலாண் இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மணிமங்கை சத்யநாராயணனுக்கு மக்கள் முந்திரி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேசிய அவர் தொகுதிக்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதை அறிந்து டாக்டர் பாரிவேந்தர் சரண்யா அன்பழகனை வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாகவும் குன்னம் தொகுதி முன்னேற்ற பாதையில் செல்ல சரண்யா அன்பழகனுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.